விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. விருச்சிக ராசி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கனகச்சிதமாக செய்யக்கூடியவங்க, எல்லா விஷயத்துலேயும் ஆர்வம் காட்டக்கூடியவங்க, எல்லா விதங்கள்லையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் மற்றவங்க கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்றைக்குமே மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க. தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அது அவங்க மறைக்கணும்னு நினைக்கலங்க. மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து தனக்கு தெரிஞ்ச விஷயம் பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போகட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சதை எங்கே போய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. என்ன ஒன்றுனா, எல்லார்கிட்டையும் மனசில் இருக்கிறத பட்டுப்படார்னு பேசுறதுனால மற்றவங்க எல்லாருக்கும் இவங்க தப்பாக மட்டும்தான் தெரியுவாங்க. ஆனால் இவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், ஒருத்தவங்களுக்கு கூட இல்லை அப்படிங்கிற நிலைமை இருக்கவே கூடாது. குறிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க. தனக்கு மட்டும் வேணுங்கிறத விருச்சிகம் என்றைக்குமே ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க ஒரு குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா மற்ற குழந்தைகளுக்கு அதிகமாக பகிர்ந்து கொடுத்தாலும் இவங்க பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மற்றவங்களையே சொல்லி கொடுப்பாங்க. ஏண்டா உனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க, ஏமா உனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு பெருசாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, என் கூட பிறந்தவங்க தான், சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க. இவங்களுடைய குணாதிசயம் எப்போவுமே இப்படின்னா சாகுற வரைக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனக்குன்னு யோசிக்காதனால தான் இன்றைக்குமே மற்றவங்களுக்கு என்னமோ இவங்க எல்லாத்தையும் இவங்களே வச்சுக்கிட்டு தனக்காக மட்டுமே வாழ்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத இயல்பான குணத்துக்கு சொந்தக்காரங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்ச விருச்சிக ராசிக்கு வாழ்க்கை எத்தனை கஷ்டத்தை தாங்க கொடுக்கும். நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கு. எனக்கே சொல்ல மனசு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் யாருக்காவது ஏதாவது நல்லது செய்யணும்னு போனால் கூட அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கெட்டது தான் செய்ய வந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சி உங்களை வேதனைப்படுத்திடுவாங்க. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இது நாள் வரைக்கும் யாரோ ஒருத்தர் செஞ்ச தவறுக்கு நீங்கள் தண்டனையை அனுபவிப்பீங்க. அதாவது செய்யாத தவறுக்கு வீண் பழியையும் பாவத்தையும் சுமந்து அடுத்தவர்களுக்காக உங்களோட வாழ்க்கையை இது நாள் வரைக்கும் தியாகம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த நிலை மாறி உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினச்ச மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய காலமும் நேரமும் பிறந்தாச்சுங்க. மிகப்பெரிய அளவில் சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி ஆரம்பிச்சிருச்சுங்க. சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி நடக்கவிருக்கு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தோடு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சியில் உங்களை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு ஒதுங்கி போயிருங்க. ஏதாவது ஒரு சின்ன இடத்துல நீங்கள் நேர்மை தவறி ஒழுக்கத்தை மீறி நடக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு ஒதுங்கி போகாமல் உங்களுக்குள்ளேயே ஊடுருவிடுங்க. அப்படி ஊடுருவும் பொழுது மிகப்பெரிய மனக்கவலைக்கு நீங்கள் ஆளாவீங்க. அதனால உங்களோட குடும்பமும் உங்களால் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படி இருக்கும்போது இனி வரக்கூடிய 3 மாதத்துக்கு யார் எந்த வழியில் போனாலும் சரி, நீங்கள் நேர் வழியில் மட்டும் போனால் மட்டும்தாங்க அந்த நீதிமானாக இருக்கக்கூடிய சனி பகவானினோட வக்ர பார்வையிலிருந்து உங்களால் தப்ப முடியும். உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உயரத்தை நோக்கி நகர வைக்க போகுதுங்க. கடந்த காலத்தில் நீங்கள் சிந்தின அத்தனை கண்ணீருக்கும் வேர்வைக்கும் அத்தனை ரத்தத்திற்கும், ஆமாங்க விருச்சிகம் ரத்தம் சிந்தி ஒழிச்சு அடுத்தவர்களுக்கு உங்களோட பணத்தை இது நாள் வரைக்கும் கொடுத்தீங்க. இனி அந்த நிலை தொடராது. நீங்கள் உங்கள் உழைப்பால் உயர முடியுங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்களை தடுக்கணும் அப்படின்னா உங்களோட மனசை திடமாக வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தை நம்புறீங்களோ, எந்த ஒரு தெய்வத்து மேலே உங்களுக்கு அதீத பற்று இருக்குதோ அந்த தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு கிழக்கு திசையை பார்த்து நின்று அந்த தீபத்தை ஏற்றணுங்க. அதாவது தீபத்துக்கு
எந்த ஒரு திசையுமே கிடையாது. தீபம் ஏற்றக்கூடிய விளக்கிற்கு திசை இருக்குங்க. அந்த விளக்கோட முகம் கிழக்கு. கிழக்கு திசையை பார்த்தவாறு நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களோட மனசில் ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்கள் வேண்டுதலாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையும் நான் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கைவிற்றக்கூடாது. காரணம் என்னென்னா, உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய தேவைகளும் ஒன்று நோக்கி மட்டுமே இருக்கணும். அதாவது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 50% அன்பர்கள் விளக்கை ஏற்றும் போது மனசில் 1000 எண்ணங்களை ஓட விட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் தீபம் ஏற்றும் போது நான் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறணும் அப்படின்னு ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் அந்த தீபத்துக்கு கிட்ட வைங்களேன். அந்த தீபம் முழுசும் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த விளக்குல எவ்வளவு எண்ணெய் மீந்திருந்தாலும் சரி, அந்த எண்ணெயை நீங்கள் மறுநாள் தயவு செஞ்சு அந்த ஒரு தருணத்தில் எந்த ஒரு தருணத்திலையும் நீங்கள் உபயோகிக்காமல் இருக்கணும். அதாவது பழைய எண்ணெயோட புதிய எண்ணெயை சேர்க்காமல் இருங்க. விளக்கு சுத்தப்படுத்திட்டு நீங்கள் புதுசாக எண்ணெயை வாங்கி ஊற்றி இன்னொரு வேண்டுதலை வையுங்க. நிச்சயமாக நீங்கள் வேண்டக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் மிகப்பெரிய தெய்வ அனுகிரகங்கள் உங்களை தேடி வருங்க. உங்களோட வேண்டுதல்களும் வெகு விரைவில் நிறைவேறியே தீரும். அதாவது சனீஸ்வரனுடைய வக்கிர பார்வை உங்களை நோக்கி வரும் அப்படின்னா நிச்சயமாக உங்களோட முருகனோட அருளும் உங்களை நோக்கி நிச்சயமாக வந்தே தீருங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் விளக்கில் தீபத்தை ஏற்றும் போது எந்த திரியை உபயோகப்படுத்தணும்னு நிறைய பேர் சந்தேகத்தோடு இருக்கீங்க. தயவு செஞ்சு வாழைத்தண்டில் வரக்கூடிய நாரை திரியாக உபயோகிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்களை அப்படி வைங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வாழைத்தண்டில் விளக்கை ஏற்றுனீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களோட குடும்பத்தில் நடந்தே தீருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தீமைகளும் கெடுதல்களும் உங்களோட இல்லத்தை விட்டு அந்த கணமே வெளியே போகிறத உங்களால் உணர முடியும். திடீர்னு குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் சுமூகமான ஒரு நிலைக்கு வர்றதை உங்களால் பார்க்க முடியும். அந்த வாழைத்தண்டில் இருந்து வரக்கூடிய நாரில் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் சாஷ்டாங்கமாக இருப்பதனால நமக்கு புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லிட்டு தாங்க இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளடைவில் நம்ம முன்னோர்கள் செய்யறத மறந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல்களால் கடமைக்குன்னு நம்ம விளக்கை ஏற்றி தெய்வத்தை கும்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்துட்டோங்க. இனி எந்த விதமான கெடுதல்களும் விருச்சிக ராசியோட வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. நீங்கள் அனுபவித்த எல்லா கஷ்டங்களுமே எண்ணற்றது. இனி யாராலையும் அனுபவிக்க முடியாத அளவிற்கு எல்லா வகையான கஷ்டத்தையும் விருச்சிகம் பட்டாச்சு. இனி கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எந்த ஒரு தருணத்திலையும் மனசு தளர விடாமல் உங்களுடைய இலக்கை நோக்கி மட்டுமே வரக்கூடிய 6 மாதங்கள் நகர்ந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உங்களுடைய லட்சியத்தை வெகு விரைவில் உங்களால் அடைய முடியுங்க. எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு பணத்தையுமே சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு தான் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய அளவில் நீங்கள் உங்களுக்குன்னு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பல மடங்காக பெருக்கணுங்க. அப்படின்னா வடக்கு திசையை பார்த்த மாதிரிக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் விளக்கை ஏற்றுங்க. அந்த வடக்கு திசை குபேரனுக்குரிய திசை. குபேரனுடைய திசையை பார்த்தவாறு நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த குபேரனுடைய கடாட்சம் உங்களை நோக்கி நிச்சயமாக வந்தே தீருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அனுபவிச்சிருக்கக்கூடிய கடன்கள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயமாக விலகியே தீருங்க. நம்பிக்கையோடு எந்த ஒரு செயலையும் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் வெற்றியை மட்டுமே உங்களால் அடைய முடியும். தயவு செஞ்சு இருமனதோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட முதல்ல வரணுங்க. நான் இதை செஞ்சால் நான் தோற்றுருவேன், என்னால் அவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயத்தை நிச்சயமாக செய்யவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத நிறுத்துங்க. யாரோ ஒருவர் இந்த ஜகத்தில் அதே விஷயத்தை செஞ்சுக்கிட்டும் வெற்றியை சூடிக்கிட்டும் தாங்க இருக்காரு. தினம் தினம் யாரோ ஒருவர் சாதிக்கும் போது ஏன் விருச்சிகத்தால் சாதிக்க முடியாது? நிச்சயமாக உங்களாலேயும் ஜெயிக்க முடியும். ஜெயிக்க பிறந்த ராசி அப்படின்னு 12 ராசிகள்லேயே முதல்ல வர்றது விருச்சிகம் ராசி தான். ஏன்னா அந்த அளவுக்கு விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கொண்ட ராசி. அதே அளவிற்கு தாழ்வு மனப்பான்மையும்
எல்லாத்தையும் உங்கள் மனசில் நீங்கள் விதையாக விதைச்சிட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்தே தீருங்க. ஏளனமாகவும் தரைக்குறைவாகவும் பேசியவர்கள் முன்னிலையில் விருச்சிகம் வெற்றிகரமாக வாழ்ந்தே தீரும். தயவு செஞ்சு தலை மேலே தூக்கி வச்சு பேசுகிறவங்கள நம்பாதீங்க. அவங்க எவ்வளவு உயரத்துக்கு உங்களை தூக்கி வச்சு பேசுகிறாங்களோ அந்த உயரத்திலிருந்து எப்போ வேணுனாலும் உங்களை கீழே தூக்கி எறியலாங்க. அதனால நீங்கள் அவங்கக்கிட்ட எல்லாம் ரொம்பவே உஷாராக இருக்கணும். உலகெங்கும் உள்ள விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்க. விருச்சிக ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் இந்த ரிஷப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேணும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க. விருச்சிக ராசி ஆன்மீகத்திலிருந்து அறிவியல் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் மற்றவங்க கிட்ட இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. இவங்களுடைய செயல்பாடை வச்சு மற்றவங்க இவங்களை இவனுக்கெல்லாம் என்னப்பா தெரியும், இவனுக்கெல்லாம் என்னப்பா தெரியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாங்க முட்டாள். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு தெரிந்த வித்தைகளை வெளியே காட்டாமல் தனக்கு தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்தக்கூடியவங்க, நியாயத்துடைய பக்கம் நிற்கக்கூடியவங்க. தனக்கு வேண்டப்பட்டவங்க தப்பு பண்ணியிருந்து தனக்கு யாருனே தெரியாதவன் பக்கம் நியாயம் இருந்தால் யாருனே தெரியாதவன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்துக்கு தான் விருச்சிக ராசி துணை போவாங்க. அந்த அளவுக்கு எல்லாரையுமே சமமாக பார்க்கக்கூடியவங்க. இன்னும் சொல்லப்போனால் விவேகத்தோடு செயல்படக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றிக்காக உழைக்கணும்னு உழைக்கக்கூடியவங்க. ஆனால் இவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது நேர்மையான முறையில் மட்டும்தாங்க இருக்கும். நினச்சதை சாதிக்கணும்னு நினைப்பாங்க. சில நேரங்களில் இவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்து மற்றவங்களே பயந்து போகக்கூடிய அளவுக்கு கனகச்சிதமாக செய்வாங்க. நேரம் காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உயிர் மாதிரி. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பின்வாங்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட விருச்சிக ராசிக்கு இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தாங்க நடக்க போகுது. அதாவது ஊரே உங்களை பற்றி ஆச்சரியமாக பேசக்கூடிய அளவுக்கு 10 நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்க போகுதுங்க. அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. கர்ம வினை கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால தான் எல்லாருமே படாத பாடுபட்டிருப்பீங்க. குறிப்பாக கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, சரியான இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய இடத்துல அசிங்கம் அவமானப்பட்டிருப்பீங்க. இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தான், சோத்துலையும் அடி வாங்கியாச்சு சேத்துலையும் அடி வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி. எவ்வளவு தாண்டா நான் மட்டும் அனுபவிப்பேன், இவ்வளவு தானா அப்படிங்கிற அளவுக்கு அந்த நிலைமையில் நீங்கள் வந்திருப்பீங்க. எல்லாமே பழகிருச்சுன்னு கூட சொல்லியிருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சகல விதங்கள்லேயுமே முன்ன சொன்ன மாதிரி அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட இனி பட்டம் பதவி புகழ் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை துச்சமாக பார்த்தாங்களோ அவங்க எல்லாமே தேடி அவங்களுடைய தேவைகளுக்காக உங்கள் காலில் விழக்கூடிய காலம்னே சொல்லலாங்க. எதிரிகள் எல்லாம் மயங்கி கிடப்பாங்க, அதாவது வலுவிழந்து போவாங்க. ஒன்று உங்ககிட்ட உறவாடி பொழைச்சிக்கலாம், இல்லையா ஓடி ஒளிஞ்சிடலாம் அப்படின்னு. இதுதான் அவங்களுடைய வாய்ப்பாக இருக்க போகுதுங்க. இப்படிப்பட்ட அருமைக்கும் பெருமைக்கும் உரிய காலமாக விருச்சிக ராசிக்கு இருக்கிறதுனால இன்னும் எந்தெந்த மாதிரியான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகலாங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு சேரும், ஃபஸ்ட்டு விஷயம். 2வது குடும்பத்தில் அமைதி பிறக்குங்க. 3வது உங்களுடைய ஆலோசனையை எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. 4வதா அனுபவபூர்வமாக யதார்த்தமாக பேசுவீங்க. 5வதா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே முடித்து காட்டுவீங்க. 6வதா வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கஷ்டத்துக்கு காரணக்கர்த்தாவாக இருந்த உறவுக்காரர்களையும் நண்பர்களுடைய சுயரூபத்தையும் கண்டுபிடிச்சு அவங்கள ஒதுக்கி வச்சிருவீங்க. 7வதா குடும்ப வாழ்க்கையில் தம்பதிகள் ஒருத்தருக்கொருத்தர் மனம் விட்டு பேசுவீங்க, ரொம்ப அந்யோன்யமாக இருக்க போகிறீங்க. 8வதா குடும்ப வருமானத்தை உயர்த்த கூடுதலாக உழைப்பீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வருமானமும் உயருங்க. 9வதா வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். 10வதா ஷேர்
மார்க்கெட் மூலம் கூட உங்களுக்கு பணம் வருங்க. இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் இந்த 10 விஷயம் மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து சொல்லி இருக்கக்கூடியது. ஒரு பாயிண்ட்ஸாக வச்சுக்கோங்க. மற்றபடி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சாதகமாக நடக்க போகுது. உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய எல்லா விதங்களையும் சாதகமான பலன்களை கொடுக்குறாரு. குறிப்பாக பண விஷயத்திலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை விஷயத்திலையும் இவர் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாரு. அடுத்தது ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் நிற்கிறாரு. பிள்ளையினோட பிடிவாதம் தளரும். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி கேது பகவான் 10ஆம் வீட்டில் அமர்றதுனால வேலை சுமையும் குறையும், வீண் பழி மறையும், தாயாரோட உங்களுக்கு இருந்து வந்து வாக்குவாதம் மறையும், அவங்களுக்கு வந்து உடல் பாதிப்புகள் இருந்திருக்கும், கைகால் வலி எல்லாமே இருந்திருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு விலகி போகும். அதே மாதிரி வீடு வாகனங்கள் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல நெருக்கடிகள் நீங்கும். நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடச்சிருக்குங்க. அது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. அதே மாதிரி சின்ன சின்ன சங்கடங்களும் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே இப்போ மறைய போகுது. குறிப்பாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களை பார்க்கறதுனால உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. அழகு அறிவு கூடுங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். மகனுக்கோ மகளுக்கோ திருமண ஏற்பாடு வந்துட்டு ஊரே மெச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அயல் நாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பழுதாக கிடந்த வாகனத்தை மாற்றி புதுசாக நல்ல சொகுசான வாகனத்தை வாங்குவீங்க. அடுத்ததாக உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்து ஒத்து வராத உதவாத உண்மை இல்லாத உறவுகளை எல்லாமே இப்போ தள்ளி வைப்பீங்க. குறிப்பாக விருச்சிக ராசி இந்த காலகட்டம் முழுக்கவே ரொம்ப அமைதியாக இருக்கணுங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு வழிகளையும் சரி சந்தோஷத்தையும் சரி வெளிப்படுத்தவே கூடாது. குறிப்பாக உங்களுடைய வசதி வாய்ப்புகளை வெளியே தெரியப்படுத்தவே கூடாது. ஊறுபட்ட கண் திருஷ்டி உங்கள் மேலே சுற்றிக்கிட்டு இருக்குங்க. திடீர் பயணங்கள் இருக்கும். அதே சமயங்களில் யாராவது உதவி கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுப்பான்னு கேட்பாங்க. யாருக்குமே பரிந்துரைக்கு போகக்கூடாது. யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாதுங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் பொறுப்பு இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பொறுப்பு அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுங்க. அதே மாதிரி குடும்பத்திலையும் சரி, தாய் வழி உறவுக்காரர்களாகட்டும் தந்தை வழி உறவுக்காரங்க கிட்டையும் சரிங்க, வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அந்த வீண் வாக்குவாதத்தினால உங்களுக்கு வந்து சிக்கல் தான் வரும். அதே மாதிரி பணம் நகை வாங்குவீங்க. கட்டுக்கடங்காத வருமானம் இருக்கும். குறிப்பாக சுகஸ்தானத்தில் சனி பகவான் தொடர்றாரு. இதனால் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்குவீங்க. வீட்டை வந்து விரிவுபடுத்துவீங்க. தாய் வழி சொத்துக்கள் விற்று புதுசாக சொத்து வாங்குவீங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வேற்று மொழி பேசுகிறவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்களால கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாமே உங்களை விட்டு ஒதுங்குவாங்க. முன்னாடியெல்லாம் உங்களுக்கு நிறைய செலவு இருந்திருக்கும், மன உளைச்சல் இருந்திருக்கும், டென்ஷன் இருந்திருக்கும். இது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. உறவுக்காரங்கள் எல்லாமே உங்களை வந்து இப்போ பணம் கேட்டு தொந்தரவு செய்வாங்க. இதனால் உறவுக்காரர்கள்கிட்ட ரொம்ப அளவோடு வச்சுக்கோங்க, அளவாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் மறையுங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி எடை அதிகமாக இருக்கிற பொருட்களை வந்து தூக்காதீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பழைய வாடிக்கையாளர்களை ஈர்க்க புதுசாக திட்டமிடுவீங்க. மற்றவங்க வந்து நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய முதலீடுகள் போட்டு லாபம் பார்ப்பீங்க. பழைய சரக்குகள் விற்று உங்களுக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டு வந்தவங்க எல்லாருமே இப்போ வந்து உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க. ஸ்டேஷ்னரி பப்ளிகேஷன், உணவு, எலக்ட்ரிக்கல், டிராவல்ஸ், கட்டிட உதிரிப்பாகம் இந்த மாதிரியான தொழிலில் இருக்கவங்களுக்கு எல்லாமே அதிகமான லாபம் கிடைக்கும். சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து நிற்பாங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாம் பழைய பாக்கிகள் வசூலாகும். புதுசாக ஏஜென்சி எடுப்பீங்க. அந்த அளவுக்கு தொழில் நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். அடுத்த உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை குறையுங்க. விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த மேலதிகாரிகள் வந்து வேறு இடத்துக்கு மாறி போயிடுவாங்க. சக ஊழியர்கள் உங்களை வந்து உரசி பார்ப்பாங்க.
அதனால் யார்கிட்டையுமே வந்துட்டு பெருசாக பழக்க வழக்கத்தை வச்சுக்காதீங்க. மன உளைச்சல் மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யார்கிட்டையும் எதுவும் பேசிடாதீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. அதே மாதிரி சம்பள பாக்கி கிடைக்கும், எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கணினி துறையில் இருக்கவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் தேடி வரும். ஆனால் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும். ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணக்கூடியவங்க, சரிங்களா? அதனால தான் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வெற்றி தான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேய பெருமான சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர பெருமான வழிபாடு செய்கிறது சிறப்பான விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாருதி கவசம் படிக்கணுங்க. நீங்கள் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய, அதாவது கட்டிட வேலை செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உணவு உடை கொடுங்க. பலாமர கன்று நட்டு அதை பராமரிக்கிறது சிறப்பான விஷயங்க. இதனால் நல்ல பலன்கள் பெருகும், புரியுதுங்களா? நல்ல விஷயங்கள் உங்களுக்கு